ஒரு நகர்வும் கிடையாதுங்க. ஈடிய பொறுத்தவரைக்கும் அவங்க டெல்லி என்ன சொல்லுதோ அத நடத்துறாங்க அவ்வளவுதான். இது இன்னைக்கு ஈடிங்க, நேத்தைக்கு சிபிஐ. காங்கிரஸ் கவர்மெண்ட் காலத்துல எப்படி இருந்துச்சு சிபிஐ? சிபிஐ வந்து கூண்டு கிளி அப்படின்னு சொன்னது யாரு? சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லுச்சு. அப்போ சிபிஐ ஏவி விடுவது யார்? இந்த கேள்வி எல்லாம் அந்த காலத்துல எழுந்து அதை தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருந்தோம். எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தோற்று வைக்கும் போது கலைஞர் என்ன சொன்னாரு? வருமான வரித்துறையை ஏவி விட்டு எம்ஜிஆரை வந்து மிரட்டி திமுக உடைக்க பாக்குறாங்கன்னு தான் சொன்னாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இங்க இருக்கிற அதிகார பகிர்வுல ஒரு பக்கம் அதிகாரம் ஹைலி லோடட். மத்திய அரசாங்கம் கையில எல்லா அதிகாரமும் இருக்கு. மாநில அரசாங்கங்களை அடக்கி ஒடுக்குறது என்பது மத்திய அரசாங்கத்தோட பணியாவே இருக்கு. இது வந்து 50ல இருந்து நீங்க பார்க்கலாம். 1950ல இருந்து இதுக்கான உதாரணம் பார்க்கலாம். 52 நமக்கு முதல் தேர்தல், அதுக்கு 2 வருஷம் முன்னில இருந்தே இருக்கு. அப்போ ஒரு மத்திய அரசாங்கம் தனக்கு பணியாத அல்லது தன் கொள்கைகளுக்கு ஒத்து வராத மாநில அரசாங்கங்களை மிரட்டுவதற்கு அல்லது மாநிலத்தில் புதிய கூட்டணிகளை உருவாக்குவதற்கு இதை பயன்படுத்துது. அதுல என்ன சந்தேகம்? மகாராஷ்டிரால அதானங்க நடந்துச்சு. சரத்பவார்ட்ட இருந்து எப்படி அஜித் பவார் பிரிஞ்சாரு, எப்படி வந்து ஏக்நாத் ஷிண்டே தனி சிவசேனா உருவாக்குனாரு, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு இன்னொரு 5 வருட ஆட்சியில வேற உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தின் பேர்ல ஏராளமான சந்தேகங்களை கிளப்பி இந்த நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துது. அப்போ நம்மளோட பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை நம்ம மாத்தணும். மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன. மாநில உரிமைகளை மீட்டெடுக்கணும். நிறைய மாநிலங்கள் அப்படிதான் இப்ப ஓட்டு போடுதுங்க. மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது யார்? அப்படிதான் ஓட்டே போடுறாங்க. அது ஜார்க்கண்டே ஒரு உதாரணம். அப்ப நீங்க வந்து ஒன்றிய அரசு செய்யக்கூடியது எதிர்க்கணும் அப்படிங்கிறது, மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ஈகோ. இதுல இந்த விஷயங்கள் மக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடுதா? சமீப காலத்துல இதுல மீண்டு வந்ததுன்னு நான் பாக்குறதே வந்து ஒண்ணு ஹேமந்த் சோரன், இன்னொன்னு செந்தில் பாலாஜி. இந்த 2 பேர் தான். மத்தவங்க எல்லாருமே அரசியல் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. பல உதாரணங்கள். இப்ப கவிதா இன்னைக்கு அவங்க கம்ப்ளீட்டாவே இல்ல, பிக்சர்லயே இல்ல. அவரு தெலுங்கானா முன்னாள் முதல்வர் இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில இல்ல. பலரும் வந்து அவங்களோட அரசியல் வாழ்க்கையை இழந்திருக்காங்க. என்ன காரணம்னா, கம்ப்ளீட்டா வந்து இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணாதான் அரசியல் வாழ்க்கைக்குள்ள மீண்டும் வர முடியும்னா நிச்சயமா வர முடியாது. ஏன்னா பிஎம்எல்ஏயோட சிஸ்டம் அப்படியான சிஸ்டம். இதுல இருக்கிற பல ப்ரொவிஷன்ஸ் இன்னமும் சேலஞ்ச் ஆகுதுங்க. இன்னமும் வழக்கு விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. ட்ரக்கோனியன் ப்ரொவிஷன்ஸ், அதாவது ரொம்ப ஒரு கருப்பு சட்டத்திலும் கேவலமான கருப்பு சட்டம். அது எல்லாமே சமீப காலமாக கொண்டு வரப்பட்டதுதான். பிஎம்எல்ஏ ஆக்ட் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்ட். இன்டர்நேஷனலா எல்லா நாடுகளும் சேர்ந்து செய்த ஒரு ஏற்பாடு. பைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது மூலமாக செய்த ஏற்பாடு. ஒவ்வொரு நாட்டுல வெவ்வேறு சட்டம்.